ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவானது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 10வது வகுப்பு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் அறிவியல் பாடத்தில் உள்ள அலகு 2இல் உள்ள ஆப்டிக்ஸ் என்ற தலைப்பில் 2.2இல் உள்ள ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ஒளி விலகல் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். Refraction of light. When a ray of light travels from one transparent medium into another medium obliquely, அதாவது ஒரு லைட் ரே ஆனது ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது, அது சாய்வாக போகும் பொழுது, இப்போ இதில் பாருங்கள், லைட் ரே டிராவல்ஸ், அந்த ஒளிக்கற்றை பயணம் செய்கிறது எங்கேருந்து, ஒன் டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் இன்டு அனதர் மீடியம். இதில் ஒரு மீடியம் வந்து ஏர், இந்த மீடியம் வந்து ஏர், இந்த மீடியம் வந்து வாட்டர். அது என்ன டிரான்ஸ்பேரண்ட் மீடியம்? டிரான்ஸ்பேரண்ட் மீடியம்னா ஒளி புகும் மீடியம். இப்போ இரும்பு இருக்குது, இரும்புக்குள்ளே ஒளி என்ன செய்யாது, போகாது. அப்போ நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, கணக்கில் எடுக்கக்கூடாது. இப்படி ரெண்டு மீடியமும் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும். இந்த மீடியம் என்னது, இந்த மீடியம் ஏர், இந்த மீடியம் வாட்டர். ஸோ இது ரெண்டுமே டிரான்ஸ்பேரண்ட் மீடியம். இந்த மீடியத்தில் லைட்டானது எப்படி போகுது, சாய்வாக போகுது. ஆப்ளிக்லி அப்படின்னா சாய்வாக போகும் பொழுது the path of light undergoes deviation. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீருக்கு மேலே நேராக இருக்க மாதிரி நேராக இருக்கும் இந்த பென்சில். தண்ணீருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலானது ஏதோ கொஞ்சம் ஒடிஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். இந்த மாதிரி திஸ் டீவியேஷன் ஆஃப் ரே ஆஃப் லைட், இந்த ஒளிக்கதிரானது இப்படி பாதை விலகுது இல்லையா, அது என்ன பாதை விலகுது? இப்போ இந்த ஒளிக்கற்றை நேராக இப்படி தான் போகணும். உங்களுக்கு இந்த பென்சில் ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் தெரியணும், ஸ்ட்ரைட்டாக தான் தெரியணும். பட் இந்த இடத்துல ஒடிஞ்சு கொஞ்சம் விலகுன மாதிரி இருக்குது இல்லையா, இதைத்தான் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த டிஃபரன்ஸ் இன் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டிஃபரெண்ட் மீடியா. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மீடியம் என்னது, இந்த மீடியம் வந்து ஏர், இந்த மீடியம் என்னது, இந்த மீடியங்கிறது வாட்டர். ஸோ லைட் ஆனது ஏரில் ஒரு வேகத்தில் போகும், இந்த வாட்டரில் ஒரு வேகத்தில் போகும். நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏரில் வந்து இந்த லைட்டோட வெலாசிட்டி எவ்வளவு, 3 lakhs கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். அதாவது இந்த ஏரில் வந்து லைட்டோட ஸ்பீட் எவ்வளவு, அதாவது வெலாசிட்டி, லைட்டோட வெலாசிட்டி எவ்வளவு, 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்ட் ஒரு சுண்டுனீங்கன்னா அது 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். ஆனால் அதே நேரத்தில் அது வாட்டரில் வந்து எவ்வளோ போகுது, கிட்டத்தட்ட 2,25,000 கிலோமீட்டர் தான் போகும் ஒரு செகண்டுக்கு. ஸோ ஏரில் இதோட வெலாசிட்டி 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட், வாட்டரில் 2.25 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். அப்போ இந்த வெலாசிட்டி ஏருக்கும் வாட்டருக்கும் வித்தியாசப்படுது. இப்படி வித்தியாசப்படுறதுனால தான் என்ன இருக்குது, ரெஃப்ராக்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. The velocity of light is more in rarer medium and less in denser medium. இந்த வேகமானது, இப்போ இது ரெண்டு இருக்கு இல்லையா, இது வந்து ரேரர் மீடியம், இது என்னது ஏர். ஏரை வந்து நம்ம ரேரர் மீடியம், அடர்வு குறைந்த மீடியம் ஊடகம்னு சொல்லுவோம். இந்த வாட்டரை வந்து டென்சர் மீடியம்னு சொல்லுவோம், அடர்வு மிகுந்த ஊடியம். ஸோ இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். இந்த மீடியம் டென்ஸாக இதோட வெலாசிட்டி என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். The velocity of the light is more in rarer medium. இப்போ இதில் ரேரர் மீடியம் என்னது, ஏர். ஏரில் பாருங்கள், இதோட வெலாசிட்டி 3 lakhs கிலோமீட்டர் பெர் செகண்ட் இருக்குது. பட் இந்த டென்சர் மீடியத்தில் இதோட வெலாசிட்டி என்ன செஞ்சிருது, குறைஞ்சிருது. அதை தான் சொல்லுவாங்க, the velocity of light is more in rarer medium. ரேரர் மீடியம் வந்து ஏர், ஏரில் இதோட வெலாசிட்டி 3 lakhs, அதாவது அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் டென்சர் மீடியம் வாட்டரில் இதோட வெலாசிட்டி என்ன செய்யுது, கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த ரெஃப்ராக்ஷன் வருவதுக்கு காரணம் இந்த லைட்டோட வெலாசிட்டி ஏர்லையும் வாட்டர்லையும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏர் வந்து இதோட ரேரர் மீடியம், அப்போ இதோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வாட்டர் என்பது டென்சர் மீடியம், அப்போ அதோட வெலாசிட்டி என்ன செய்யும், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வெலாசிட்டி வித்தியாசப்படுறதுனால தான் இந்த ரெஃப்ராக்ஷன், ஒளி விலகல் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க பாருங்கள். இந்த கோடு இருக்கு இல்லையா, இது பவுண்டரி. இந்த பவுண்டரிக்கு மேலே ஏருங்கிற மீடியம் இருக்குது, இந்த பவுண்டரிக்கு கீழே வாட்டருங்கிற மீடியம் இருக்குது.
ஸோ உங்களுக்கு ரெண்டு மீடியம் இதில் இருக்குது. இது ஏர், இது வாட்டர். ஏரை நம்ம ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்லலாம், வாட்டரை டென்சர் மீடியம்னு சொல்லலாம். இப்போ ஒரு லைட் ரே ஆனது ஏர்லேருந்து வாட்டரை நோக்கி போகுது, ஏர்லேருந்து வாட்டரை நோக்கி போகுது. இப்போ இந்த ரே இருக்கு இல்லையா, ஏரில் வரக்கூடிய இந்த ரேக்கு பேர் இன்சிடென்ட் ரே அப்படின்னு பேர். இது இந்த பவுண்டரியில் உள்ள இந்த புள்ளியில் பட்டு அதுக்கப்புறம் இதோட டென்சிட்டி வித்தியாசப்படுறதுனால கொஞ்சம் டீவியேட் ஆகி போகுது. ஸோ இந்த டீவியேட் ஆகி போகக்கூடிய இந்த ரேக்கு பேர் ரெஃப்ராக்டட் ரேன்னு பேர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரேக்கு பேர் இன்சிடென்ட் ரே. இது ஒரு மீடியத்திலேருந்து இன்னொரு மீடியத்துக்குள்ளே போகும்போது கொஞ்சம் டீவியேட் விலகி போகும். இந்த ரேக்கு பேர் ரெஃப்ராக்டட் ரே அப்படின்னு பேர். இது பவுண்டரி. இந்த பவுண்டரியில் தான் இந்த ஏரும் வாட்டரும் இந்த ரெண்டு மீடியமும் சந்திக்கக்கூடிய இந்த இடம். இதில் இந்த இன்சிடென்ட் ரே இந்த புள்ளியில் போய் இருக்கு. இந்த புள்ளிக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு பேர். இதை பாயிண்ட் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பவுண்டரிக்கு 90 டிகிரியில் ஒரு கோடு கிச்சுங்க. அதாவது இது இன்சிடென்ட் ரே, இது ரெஃப்ராக்டட், இது ரெஃப்ராக்டட் ரே. இந்த இன்சிடென்ட் ரே இந்த புள்ளியில் தான் சந்திக்குது. அதாவது இந்த இன்சிடென்ட் ரே இந்த புள்ளியில் வருது, இந்த புள்ளியில் பட்டு அதுக்கப்புறம் டீவியேட் ஆகி ரெஃப்ராக்ட் ஆகி போகுது. ஸோ இந்த புள்ளியிலிருந்து செங்குத்தாக ஒரு கோடு வரையணும். எதுக்கு? இந்த பவுண்டரிக்கு. அதாவது இந்த கோட்டுக்கும் பவுண்டரிக்கும் இடையில 90 டிகிரி இருக்கணும். இப்போ இந்த கோட்டுக்கு பேர் நார்மல் அப்படின்னு பேர். ஸோ இப்போ அடுத்தால உன்னை சொல்கிறேன் கேளுங்க. இந்த இன்சிடென்டல் ரேக்கும் இந்த நார்மலுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் வருது. இந்த ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஐ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது என்ன ரே? இது ரெஃப்ராக்டட் ரே, இது நார்மல். ஸோ இந்த நார்மலுக்கும் இந்த ரெஃப்ராக்டட் ரேக்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்கு. இதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன், அதாவது ஆர்னு சொல்லுவோம். ஸோ இது இன்சிடென்ட் ரே, இது நார்மல், இது ரெஃப்ராக்டட் ரே. இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையே உள்ள இந்த கோணம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். நம்ம இன்சிடென்ஸ்க்கு முதல் எழுத்து என்னது? ஐ. ஸோ இதை ஐன்னு சொல்லுவோம். இது நார்மல், இது ரெஃப்ராக்டட் ரே. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். இதோட எழுத்து என்னது? ஆர். அந்த ஆர்னு வச்சு இதை சொல்லுவோம். இது ஏர், அதாவது இது ரேரர் மீடியம், இது வாட்டர், இது டென்சர் மீடியம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். The incident ray, the refracted ray of light and the normal to the refracting surface all lie in the same plane. அது என்ன சொல்லுதாங்கன்னா, the incident ray எது? இந்த இருக்கு இல்லையா, இது incident ray. அப்புறம் the refracted ray இந்த இருக்கு, இது refracted ray. And the normal to the refracting surface, இதான் refracting surface. இந்த refracting surfaceல இருந்து 90 டிகிரியில் வரையக்கூடிய இந்த கோட்டுக்கு பேர் நார்மல். இது மூணும் லை இன் த சேம் பிளான், இந்த ஒரே பிளான்ல தான் இருக்கும். அதாவது இந்த இன்சிடென்ட் ரேயும் இந்த ரெஃப்ராக்டட் ரேயும், அது மட்டுமல்ல இந்த நார்மல், இது மூணும் இந்த ஒரே பிளேன்ல தான் இருக்கும். இதை நீங்க பார்த்தே சொல்லிடலாம். இது என்னது? இன்சிடென்ட் ரே. இது என்னது? ரெஃப்ராக்டட் ரே ஆஃப் லைட். இது நார்மல். ஸோ இந்த இன்சிடென்ட் ரே, இந்த ரெஃப்ராக்டட் ரே, இந்த நார்மல், இது மூணும் பாருங்க இந்த பிளேன்ல தான் இருக்கும். இந்த பிளேன்ல தானே இருக்கு. இதைத்தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது என்னது? அதே படம் தான். இது இன்சிடென்ட் ரே, இது ரெஃப்ராக்டட் ரே, இது என்னது? நார்மல். ஸோ இந்த கோணத்துக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு பேரு, இந்த கோணத்துக்கு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் பேரு. அப்புறம் இதில் பாருங்க செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. the ratio of the sin of the angle of incidence. இப்போ இந்த கோணத்தை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு சொல்லுதோம், அதாவது ஐன்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஐ 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சைன் வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது சைன் 30 அப்படின்னு எடுத்துக்கணும். the sin of the ratio of the sin of the angle of incidence. இந்த பாருங்க, இது sin i. sin iங்கிறது என்னது?
angle of incidence. இது sin r. sin rங்கிறது என்னது? angle of refraction. So the angle of incidenceக்கும் the angle of refractionக்கும் உள்ள sin வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கணும். அதை தான் கொடுத்துருக்காங்க. the sin of the angle of incidence. இதை பார்த்தே சொல்லலாம். sin of the angle of incidence. இது sin of the angle of refraction. இப்போ இது 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 30 டிகிரி இருந்தால் sin 30 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இது 25 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இங்கே கீழே sin 25 டிகிரிக்குள்ள வேல்யூவை எடுத்துக்கணும். இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா the ratio of refractive indices of the two media. refractive index என்பது ஒளி விலகல் எண். இப்போ இந்த ஊடகத்தை இந்த மீடியத்தை ஏர்னு வச்சுக்கிடுவோம். இதோட refractive index μ1. இதோட ஒளி விலகல் எண் refractive index μ2. அப்போ நீங்கள் மாற்றி போடணும். μ1 by μ2ன்னு போடக்கூடாது. அதாவது எழுதும் போது பார்த்துக்கோங்க. sin I by sin R சமம் μ1 μ2ன்னு போட்டுறாங்க. மாற்றி போடணும். μ2 by μ1. இதைத்தான் என்ன சொல்லுதோம்? ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லுதோம். அதாவது எப்படின்னா இந்த பை போட்டிருக்கு இல்லையா, இதை ரேஷியோ அப்படின்னு வாசிக்கணும். the ratio of sin of the angle of incidence to the and sin of the angle of refraction is equal to the by போட்ட another ratio of the refractive indices of the two media. இதான் என்ன லா? இதான் ஸ்னெல்ஸ் லா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. sin I by sin R is equal to μ2 μ1. இந்த sin I என்பது angle of incidence குறிக்கும். sin R என்பது angle of refraction குறிக்கும். இது எதுக்கு சமமாக இருக்கும்? μ2 by μ1. μ1 by μ2. μ என்பது refractive இண்டெக்ஸை குறிக்கும். இதில் இந்த மீடியத்தோட refractive இண்டெக்ஸ் μ1, இதோட refractive இண்டெக்ஸ் μ2. அதாவது இப்போ இது ஏர்னு எடுத்துக்கோங்களேன். ஏரோட refractive இண்டெக்ஸ் μ1. இது வந்து வாட்டரோட refractive இண்டெக்ஸ் μ2. ஸோ sin I by sin R is equal to மாற்றி எழுதணும் μ2 by μ1. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் நான் என்னென்னு சொல்கிறேன். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தமிழில் வந்து ஒளி விலகல் எண். இதை என்னன்னு போட்டிருக்காங்க. என்னன்னு போடலாம், மியூ அப்படின்னு போடலாம். இது ஸ்பீட் ஆஃப் த லைட்டோட வேகம் ஒவ்வொரு மீடியத்தில் அது மீட்டர் பெர் செகண்டில் சொல்லுவோம். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நியூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி நியூன்னு சொல்லணும். இப்போ பாருங்க, வேக்கம் வெற்றிடத்தில் லைட்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. பட் ஏரில் வந்து இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.00293. அப்போ கிட்டத்தட்ட 1 தான். ஸோ இந்த 2 டிஜிட்டை பாருங்களேன், 3ஆவது டிஜிட்டை பாருங்கள். 3ஆவது டிஜிட்டு 5க்கு மேலே இருந்தால் ஒரு பாயிண்ட் கூட்டிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இது எக்ஸாக்ட்லி 1. இது 1.00293. நீங்கள் 1னே வச்சுக்கலாம். இதோட வெலாசிட்டி வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இது ஏற்கனவே உங்களுக்கு போன ஸ்லைடில் சொல்லி கொடுத்துருக்கேன். வாட்டருக்கு பார்த்துக்கோங்க, கிளாஸுக்கு பார்த்துக்கோங்க, டைமண்டுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ வேக்கம்னா வெற்றிடம், ஏர்னா காற்று, இது வாட்டர் நீர், கிளாஸ்னா கண்ணாடி, டைமண்டுன்னா இது வைரம். இதில் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்துருக்கு, லைட்டோட ஸ்பீடும் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சின்ன கணக்கு. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ மீடியம், ஒரு மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணமாக டைமண்டுன்னு வச்சுக்கோங்க. டைமண்ட் இஸ் எ மீடியம். இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா the speed of the light in vacuum by speed of the light in medium. எந்த மீடியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை போடணும். அதாவது நீங்கள் இப்படி படிச்சுக்கோங்க. இந்த பை போட்டால் எப்படி வாசிக்கணும்? ரேஷியோன்னு வாசிக்கணும். ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ மீடியம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் the speed of the light in vacuum to the speed of the light in medium. அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணுமோ அதை ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம் எடுத்துக்கணும். டிவைடட் பை எது கண்டுபிடிக்கணுமோ அதோட ஸ்பீடு போட்டுறணும். நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டயமண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம் எழுதியிருக்கேன். அது எவ்வளவு? இது வந்து உங்களுக்கு தெரியும், 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அப்போ எதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன்? டயமண்டுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதோட ஸ்பீடு இந்த எடுத்து எழுதியிருக்கேன். இதோட ஸ்பீடு எவ்வளவு? 1.23 அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? இதில் இந்த 4வது டிஜிட்டில் 9 இருக்குது. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் நான் கூட்டிக்கிறேன். கூட்டிட்டு 1.24 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இதை வந்து
1.24 அப்படின்னு எடுத்திருக்கேன் இன்டூ 10⁻8 m/s. இதை இதால் வகுக்கும்போது இந்த 10⁻8 m/s 10⁻8 m/s அடிச்சிடலாம். 3 நீங்கள் கால்குலேட்டர் வச்சு டிவைட் பண்ணி பாருங்கள். 1.24 டிவைட் பண்ணிங்கன்னா 2.419 வரும். அப்போ இதை பாருங்கள், இது ஒரு பாயிண்டா, இது 2 டிஜிட், 3வது டிஜிட் 9 இருக்கிறதுனால, அதாவது 5க்கு மேலே இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் கூடுதல் எடுத்துக்கிறேன். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்ட் எவ்வளவு? 2.42. இதை கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க பார்த்து. ஸோ நீங்கள் எந்த மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம், இது ஸ்டாண்டர்டாக இருக்கும், இது மாறவே மாறாது. இதை எடுத்துக்கோங்க. இதை எந்த மீடியத்தை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணுமோ அதில் ஸ்பீட் இன் லைட்டால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம டெஃபனிஷன் எழுதும்போது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ மீடியம் இஸ் டிஃபைன்ட் அஸ், இந்த கோடை எப்படி வாசிப்பீங்க? ரேஷியோன்னு வாசிக்கணும். ரேஷியோ டு த ரெஃப்ராக்டிவ் ரேஷியோ ஆஃப் the speed of the light in vacuum to the speed of the light in a medium. இதுதான் definition. definition வாசிங்க பாருங்க. the ratio of the speed of the light in vacuum. இது எழுதிரு. முதல்ல இந்த கோடை எப்படி வாசிக்கணும்? ரேஷியோன்னு வாசிக்கணும். the ratio of speed of the light in vacuum to the speed of the light in a medium is defined as refractive index of that medium. the refractive index mu அப்படின்னு குறிக்கலாம். The refractive index gives us an idea how fast or how slow light travels in a medium. The refractive index வச்சே நீங்கள் சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்னா, ஒரு லைட் ஆனது ஒரு மீடியத்தில் எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 இருந்ததுன்னு வைங்க, இதோட ஸ்பீடு 3 × 10⁻8 m/s. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட இந்த ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள், இது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, அப்போ இது 3 × 10⁻8 m/s. இதில் பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எவ்வளோ இருக்குது? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 30 கோடி m/s இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட எது குறையும்? ஸ்பீடு குறையும். இதில் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூடிக்கிட்டே போகுது, அப்போ ஸ்பீடு பாருங்கள், மேலேருந்து கீழே பாருங்கள், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒரு பொருளோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சதுன்னா அதனுடைய ஸ்பீடை நம்ம சொல்லிடலாம். 1 இருந்ததுன்னா 3 × 10⁻8 m/s. ஸோ இங்கே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூடிக்கிட்டே வருது, பட் ஸ்பீடு என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே டேப்லெட் காலம் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், the speed of light in a medium is low if the refractive index of the medium is high. அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் அதோட ஸ்பீடு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். வைஸ் வெர்சானா மாற்றி போடணும். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ இதில் பாருங்கள், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, இது கூடுது 1.3, அதை விட கூடுது 1.52, அதை விட கூடுது 2.42. அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட இங்கே ஸ்பீடு பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைய ஸ்பீடு என்ன செய்யும்? கூடிக்கிட்டே வரும். அதை தான் வைஸ் வெர்சானா அதை மாற்றி போட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம் இஸ் லோ. இப்போ இதில் பாருங்கள், ஸ்பீடு என்னது? the speed of the light in a medium is low if the refractive index of the medium is high. இப்போ refractive index இதை பாருங்க, டைமண்டுக்கு refractive index 2.42 அதிகம். அப்போ எது குறைஞ்சிரும்? ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பீடு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். இதில் refractive index கம்மி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு என்ன செஞ்சிடும்? கூடிரும். அதைத்தான் இதில் சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட். இப்போ இது வாட்டர், இது டென்சர் மீடியம், இது ஏர், இது ரேரர் மீடியம். அதாவது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இது டென்சர் மீடியம், அடர்வு கூடுனது, இது அடர்வு குறைஞ்சது. அதாவது என்ன சொல்லுதாங்கன்னா, இது இன்சிடென்ட் ரே, இது ரெஃப்ராக்டட் ரே. இப்போ இது என்னது? நார்மல். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது இன்சிடென்ட் ரே, இது ரெஃப்ராக்டட் ரே, இந்த கோட்டுக்கு பேர் நார்மல்னு பேர். ஆக்சுவலாக அந்த லைட் இப்படி தான் போகணும், பட் ஒரு மீடியத்திலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு வரும்பொழுது அது டீவியேட் ஆகும். எந்த பக்கமாக டீவியேட் ஆகும்னு சொல்கிறாங்க? when the light travels from denser medium to rarer medium. இதில் பாருங்கள், இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். லைட் ரே டென்சர் மீடியத்திலேருந்து ரேரர் மீடியத்துக்கு வருது. அப்படி வரும்பொழுது the refractive ray is bent away from the normal. the refracted ray என்ன செய்யும்னா, இது refracted ray, இது நார்மலை விட்டு விலகி போகுது. இதான நார்மல்.
ஆக்சுவலாக அந்த நார்மலை ஆக்சுவலாக இது போக வேண்டிய பார்த்து நேராக போச்சுன்னா இப்படி தான் போகணும். பட் இது நார்மல், இந்த நார்மல்ல இருந்து இது விலகி போகும் அப்படின்னு சொல்லி ஃப்ரம் த நார்மல் ட்ரான் டு த இன்டர்ஃபேஸ். இந்த நார்மல் லைனில் இருந்து இது என்ன செய்யுது, விலகி போகுது. அதாவது ஒரு லைட் ரே ஆனது டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியத்துக்கு வரும் பொழுது இந்த ரெஃப்ராக்டட் ரே இருக்குது பார்த்தீங்களா, இது நார்மல்ல இருந்து வெளியே போகும், விலகி போகும் அப்படின்னு அது சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் இதை மாற்றி படம் போட்டுருக்கு. இது லைட் எங்கேருந்து எங்கே போகுது, ரேரர் மீடியத்திலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகுது. இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். அப்போ பாருங்கள், இது இந்த படத்தில் பாருங்கள், இதை வாசிக்கிறேன். when the light ray travels from a rarer medium to denser medium, இது ரேரர் மீடியத்திலிருந்து டென்சர் மீடியத்துக்கு வருது. the refracted ray, இதுதான் என்னது, refracted ray is bent towards the normal, நார்மலை நோக்கி வருது, drawn to the interface. அதாவது வேற ஒன்றும் இல்லை, டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் ரே போச்சுன்னா இந்த நார்மல்ல இருந்து வெளியே விலகி போகும். இது பாருங்க, இந்த ஆங்கிள் அதிகமாக இருக்கும், இந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். பட் இந்த படத்தில் பாருங்க, இது ரேரர் மீடியத்திலிருந்து டென்சர் மீடியத்துக்கு வருது. அப்படி வரும்பொழுது இந்த லைட் ரே என்ன செய்யும், நார்மலை நோக்கி வரும். அப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் குறையும். இப்போ இதில் பாருங்கள், இது என்னது, நார்மல். இந்த நார்மல்ல இருந்து இது விலகி வெளியே போகுது பாருங்க. இதில் பாருங்க, நார்மல்ல இருந்து இப்போ உள்ளெல்லாம் வருது, இது நார்மலுக்கு நெருங்கி வருது, இது நார்மலை விட்டு வெளியே போகுது. இது பக்கத்தில் அந்த ரெண்டு படத்தையும் வச்சு பார்த்தா உங்களுக்கு இது புரியும். தேங்க்யூ வியூவர்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சிவசக்தி அண்ணாமலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் நிறைய வீடியோக்கள் போட முடியும்.